அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். துலாம் ராசியினருக்கு ராசியில் சுக்கிரன், 2 சூரியன், செவ்வாய், புதன் வக்கிரம், 5 ராகு, 6ஆம் இடத்தில் சனி வக்கிரம், 10 குரு வக்கிரம், லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 2 சூரியன் செவ்வாய் இருப்பதால் பேச்சில் சற்று பொறுமை தேவை. அடிக்கடி டென்ஷன் ஆவீர்கள், கோபப்படுவீர்கள், எரிச்சல் படுவீர்கள். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. லாபஸ்தானமான 11 கேது இருப்பதால் நன்மை. கடந்த 4 மாத காலங்களாக வக்ரகதியில் சஞ்சரித்த சனி பகவான் வரும் வெள்ளிக்கிழமை அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறார். நன்மைகள் கிடைக்கும், நல்ல பலன்கள் கிடைக்கும், எதிர்பாராத உதவிகள் கிடைத்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய அதிர்ஷ்டம் வருகிறது. உங்களுக்கு இருந்த சட்ட சிக்கல்கள் குறைவதால் மன நிம்மதி ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டாகலாம். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடித்து அதிகாரியிடம் நல்ல பெயர் வாங்குவீர். உணவு விஷயத்தில் சற்று கவனம் தேவை. உடல் ஆரோக்கியம் ஓரளவு சிறப்பாக இருக்கும். மாணவியர்கள் தேவையில்லாத வேலையில் ஈடுபடுவதை தவிர்த்துவிட்டு படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை வாங்கி தருதல் வேண்டும். அதிகாலை எழுந்து படித்தல் வேண்டும். வாரத்தில் முதல் சில நாட்கள் ராசியில் உள்ள ராசிநாதன் சுக்கிரன் இருக்கிறார். வார கடைசியில் அவர் விருச்சிக ராசிக்கு மாறுகிறார். இந்த 2 இடங்களும் அவருக்கு சிறப்பான பலனை தரும். குறிப்பாக பொருளாதாரத்தை மேம்படுத்துவார். ஆபரண சேர்க்கைகள் மற்றும் வாகன சேர்க்கைகள் முதலிய விஷயங்களை சாதகமாக நடத்தி தருவார். 10 குரு இருந்தாலும் அவர் தன் குடும்ப ராசியை பார்வையிடுவதால் குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். புதிய தொழிலை நடத்த நினைப்பவர்களுக்கு அதற்கான நேரங்காலம் நன்றாக இருக்கிறது. உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கும். பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் இடம் சற்று பலம் குறைந்திருப்பதால் பழைய சொத்து பிரச்சனைகள், உறவு பிரச்சனைகள் தங்களுக்கு தலை தூக்கலாம். கவனமாக கையாள வேண்டும். வழக்குகள் இழுத்தடிக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்காது. மனதில் கசப்புணர்வும் சஞ்சலமும் இருக்கும். 5 பாவகிரகம் இருப்பதால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மன குழப்பம் இருக்கும். தேவையில்லாத பிரயாணம் ஏற்படும். தேவையில்லாத பிரயாணத்தால் உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.